நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களுடைய கதைகளையே சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ஹனீஃப் இஸ்மாயில் முகமது ரஹமத்துல்லா. முதலில் தலைப்புச் செய்திகள். மருதானை, டேம் வீதி, வாழைத்தோட்டம் உட்பட சில பகுதிகள் நாளை முதல் விடுவிப்பு, மேலும் சில பகுதிகள் முடக்கம். ஜனவரி 1 நாடளாவிய ரீதியில் உள்ள திரை அரங்குகளை திறக்க பிரதமர் அனுமதி. சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட 20,000 கிலோ மஞ்சளுடன் 4 பேர் கைது. படைப்புழு தாக்கம் தொடர்பில் ஆராய ஜனாதிபதி கள விஜயம். உலக நாடுகளை அச்சுறுத்தும் மற்றுமோர் வைரஸ், இங்கிலாந்தில் படையெடுப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கொழும்பின் சில பகுதிகள் முடக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை நாளை காலை 5 மணியுடன் டேம் வீதி, வாழைத்தோட்டம், மருதானை ஆகிய போலீஸ் பிரதேசங்கள் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட உள்ளன. நாளை காலை 5 மணியுடன் டேம் வீதி, வாழைத்தோட்டம், மருதானை ஆகிய போலீஸ் அதிகார பிரதேசங்கள் தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட உள்ளன. இதேவேளை கொம்படி தெருவில் வேகந்த மற்றும் ஹுனிப்பிட்டிய கிராம சேகவர் பிரிவு, வெள்ளவத்தை மயூரா வீதி, பொருளை ஹல்கஹவத்த மற்றும் காளிப்புள்ளவத்த, வெள்ளம்பிட்டி, லக்சந்த செவன வீடமைப்பு திட்டம் ஆகிய பகுதிகளும் நாளை காலை 5 மணியிலிருந்து தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்படும். இதற்கு மேலாக வாழைத்தோட்டம், அழுத்கடை மேற்கு மற்றும் அழுத்கடை கிழக்கு கிராம சேவகர் பிரிவுகள் நாளை காலை 5 மணி முதல் தனிமைப்படுத்தப்படும். இதேவேளை கொழும்பு 9 வேலுவனாராம வீதி பகுதியானது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. எஹலியகொட பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மின்னான, விலேகொட, யகுதாகொட, அஸ்காகுல்ல வடக்கு, கோபத் ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் மற்றும் மேலும் கொடகவெல பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ரக்குவானை நகரம், ரக்குவானை வடக்கு, ரக்குவானை தெற்கு, மசுமுல்ல, கொட்டலை ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த பகுதிகளில் கோவிட் தொற்றாளர்கள் அதிக அளவில் அடையாளம் காணப்பட்டதனாலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். COVID-19 வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு அமைய ஜனவரி 1 முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள திரையரங்குகளை திறக்க பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அனுமதி வழங்கியுள்ளார். எனினும் COVID-19 வைரஸ் தாக்கத்தினால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள திரையரங்குகள் ஜனவரி 1 திறக்கப்பட மாட்டாது. COVID-19 வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை முழுமையாக திரையரங்குகளில் பின்பற்றுவது திரையரங்கு உரிமையாளர்களது பொறுப்பாகும் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். முகக்கவசம் அணியாமை மற்றும் சமூக இடைவேளை பேணாதமை முதலான குற்றச்சாட்டுகளில் கடந்த 24 மணி நேரத்தில் 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி குறித்த குற்றச்சாட்டுகளில் இதுவரையில் நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1860 அதிகரித்துள்ளது. இதேவேளை மேல் மாகாணத்தில் இருந்து வெளியேறுபவர்களையும் மேல் மாகாணத்திற்குள் உள்நுழைபவர்களையும் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையில் இன்று 462 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் இன்று மாத்திரம் 650 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் இன்று 462 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்களுள் 408 பேர் ஏற்கனவே கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் எனவும் 54 பேர் சிறைச்சாலை கொத்தனியை சேர்ந்தவர்கள் எனவும் ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதுவரை நாட்டில் 40,842 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 598 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவர்களுள் 541 பேர் ஏற்கனவே கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களும், அத்துடன் ஏனைய 72 பேரும் சிறைச்சாலை கொத்தனியை சேர்ந்தவர்களும், 5 வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்தவர்களும் ஆவர். நேற்றைய தினமும் கொழும்பு மாவட்டத்தில் 235 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். மேற்படி தொற்றாளர்களிடையே 150 பேர் அவிசாவெல்ல பகுதிகளை சேர்ந்தவர்கள். அதே நேரம் 164 பேர் கம்பஹா மாவட்டத்திலும், 84 பேர் களுத்துறை மாவட்டத்திலும், 25 பேர் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் அடையாளம் காணப்பட்டனர். அம்பாறை மாவட்டத்தில் 20 பேரும், காலி மாவட்டத்தில் 22 பேரும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 17 பேரும் கண்டறியப்பட்டுள்ளனர்.
நேற்றைய தினமும் ஒரு கோவிட் மரணம் பதிவாகியது. நாட்டில் பதிவாகியுள்ள கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 187 உயர்வடைந்துள்ளது. கொழும்பு 15 மோதரை பிரதேசத்தில் முதியோர் இல்லத்தில் வாழ்ந்து வந்த 67 வயது ஆண் நபர் ஒருவர் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த வேளையில் 2020 டிசம்பர் 26ஆம் தேதி இவர் உயிரிழந்துள்ளார். மரணத்திற்கான காரணம் கோவிட்-19 நிமோனியா நோய் நிலை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு கொரோனா தொற்று ஏற்படுகின்றமை அதிகரித்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வரையில் அங்கு 294 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதியாகியுள்ளது. கடந்த 24ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதிகளில் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளில் 330 பேருக்கு எழுமாறாக மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் 252 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதியாகியுள்ளது. இந்த கைதிகள் கந்தக்காடு தனிமைப்படுத்தல் முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல நீர்கொழும்பு தழுபத்தை இளம் குற்றவாளிகள் சீர்திருத்த நிலைய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளில் 15 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் கொரோனா தொற்றுக்குள்ளான பெண் மரணமானதை அடுத்து நோயாளர் விடுதியில் தங்கியிருந்த 73 பேர் தனிமைப்படுத்தப்பட்டனர். குறித்த பெண்ணுக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் குறித்த பெண் தங்கியிருந்த நோயாளர் விடுதியில் தங்கி சிகிச்சை பெற்றோர் என 73 பேரே இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். வவுனியா வைத்தியசாலையில் நோயாளர் விடுதி இலக்கம் 8 மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு என்பன தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதுடன் வைத்தியசாலையில் தொற்று நீக்கும் செயற்பாடும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வவுனியா மரக்கறி சந்தை மற்றும் அதனுடன் தொடர்புடைய 140 பேருக்கு 2ஆம் கட்டமாக இன்றைய தினம் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டன. பொகவந்தலாவு, மஸ்கெலியா, கொட்டக்கலை, லிந்துலை ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரத்திற்குட்பட்ட பகுதிகளில் நேற்று மாலை வெளியாகிய அறிக்கையின்படி 25 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பொகவந்தலாவு சுகாதார வைத்திய அதிகார பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 10 பேருக்கும், மஸ்கெலியா சுகாதார வைத்திய அதிகார பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 3 பேருக்கும், கொட்டக்கலை சுகாதார வைத்திய அதிகார பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 9 பேருக்கும், லிந்துலை சுகாதார வைத்திய அதிகார பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 3 பேருக்குமாக மொத்தமாக 25 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல நுவரெலியா, லிந்துலை சுகாதார வைத்திய அதிகார பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 225 பேருக்கு PCR பரிசோதனை இன்று மேற்கொள்ளப்பட்டதாக லிந்துலை பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவிக்கின்றனர். லிந்துலை சுகாதார வைத்திய அதிகார பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அண்மை காலமாக கொரோனா தொற்றாளர்கள் அதிகரித்து வருவதோடு இதுவரையில் 50 பேர் இனம் காணப்பட்டு கொரோனா வைரஸ் தொற்று சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக வெளிநாடுகளில் இருந்து மேலும் 539 இலங்கையர்கள் இன்று நாடு திரும்பியுள்ளனர். மேற்படி வருகை தந்தவர்களில் 201 பேர் ஜோர்தானிலிருந்தும், 74 பேர் ஜப்பானிலிருந்தும், 65 பேர் ஐக்கிய அரபு அமீர் ராஜ்யத்திலிருந்தும், 62 பேர் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் வருகை தந்துள்ளனர். அவ்வாறு மேலும் 215 இலங்கையர்கள் நேற்றைய தினம் நாட்டை விட்டு வெளியேறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் நாட்டில் 11,060 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 10 மாதங்களில் 11,92,128 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இன்று மாலை 6 மணி வரையில் நாட்டில் 7,492 பேர் நாடளாவிய ரீதியிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் 650 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதன்படி நாட்டில் இதுவரையில் 32,701 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 187 மரணங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இலங்கையில் இஸ்லாமியர்கள் மற்றும் கத்தோலிக்கர்களின் உடல்களை தகனம் செய்யாது அடக்கம் செய்ய கோரி அமைதியான முறையில் கண்டன போராட்டங்கள் நாடு முழுவதும் இன்றும் இடம்பெற்றன. இதேவேளை ஜனாசாக்களை பலவந்தமாக எரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜப்பானிலும் கண்டன போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. கொரோனா தொற்றினால் இறந்ததாக அறிவிக்கப்பட்டு தொடர்ந்தும் நிலையான தீர்மானம் இல்லாது எரிக்கப்பட்டு வரும் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி பல்வேறு கவனஈர்ப்பு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றன. சாய்ந்தமருது அல் அக்பர் ஜும்மா பள்ளிவாசல், அல் மீசான் ஃபவுண்டேஷன் ஸ்ரீலங்கா, மருதம் கலைக்கூடல் இணைந்து சாய்ந்தமருது அல் அக்பர் ஜும்மா பள்ளிவாசலுக்கு முன்னால் வெள்ளை துணிகளை கட்டி முஸ்லிம் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் எனும் கோரிக்கையுடன் கபன்சீலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
கொட்டும் கடும் மழையிலும் ஜனாசா எரிப்பினை எதிர்த்து கிண்ணியாவில் கபன்சீலை போராட்டம் இன்று கிண்ணியா பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்றது. கொரோனா மூலமாக உயிரிழக்கும் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்யாமை எரிப்பினை மேற்கொள்வது கண்டனத்துக்குரியது. இதனால் மத சுதந்திரம் மறுக்கப்படுகிறது. சிவில் சமூக ஒன்றியத்தினால் மேற்கொள்ளப்பட்ட இக்கவனஈர்ப்பில் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ள மகிஜரும் கிண்ணியா பிரதேச செயலகரிடம் இதன்போது கையளிக்கப்பட்டது. இதன் பின்னர் கிண்ணியா போலீசாரால் கபன்சீலையினால் கட்டப்பட்ட வெள்ளை நிற துணிகள் பிறகு அகற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்குமாறு கோரியும் வாழைச்சேனை நகரில் இன்று அமைதி முறையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த ஜனாசா மீது செய்யக்கூடிய 4 கடமைகளையும் செய்து இந்த ஜனாசாவை அடக்குவதற்கு நீங்கள் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோமே தவிர வேறு எந்த விதமான கோட்பாடுகளையும் வேறு எந்த விதமான கோரிக்கைகளையும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவோ இந்த சுகாதார அமைச்சுக்கு எதிராகவோ நாங்கள் முன்வைக்கவில்லை என்ற உண்மையான செய்தியை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இதேவேளை இலங்கையில் முஸ்லிம் ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதை கண்டித்து ஜப்பான் நாட்டின் பல பகுதிகளிலும் கண்டன போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. ஜப்பான் வாழ் இலங்கையர்கள் கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பினை தெரிவித்தனர். இலங்கை அரசாங்கம் இப்பொழுது எங்களுடைய சிறுபான்மையினத்தவர்களுடைய ஜனாசாக்களை எரித்து வருகின்றது பலாத்காரமாக. இதற்கு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம். இன்று ஜப்பானிலே பெருவாரியாக எல்லா இடங்களிலும் இதற்குரிய எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகின்றது. நாங்கள் மிகவும் சமாதானமான முறையில் அமைதியான இந்த ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் செய்து வருகின்றோம். என்னவென்று சொன்னால் இதனை ஒரு சமாதான முறையில் எங்களுடைய இலங்கையினுடைய ஜனாதிபதியும் பிரதமர் அவர்களும் இதில் தலையிட்டால் நிச்சயமாக இதனை நிறைவு செய்ய முடியும். படைப்புழுவினால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் நிலைமைகள் தொடர்பாக ஆராய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அனுராதபுர பிரதேசத்தில் கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். படைப்புழுவின் தாக்கத்தின் ஊடாக பெரும்பாலான சோள பயிர் செய்கைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் கடந்த 2 வருடங்களாக பல்வேறு இன்னல்களை சந்தித்துள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் நிலைமைகள் தொடர்பாக ஆராய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அனுராதபுர, எலபத்துவ மற்றும் பஹலகம் ஆகிய பகுதிகளுக்கு கள விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார். இதற்கமைவாக படைப்புழுவின் தாக்கம் இந்த வருடம் பல்வேறு மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள நிலையில் எதிர்பார்க்கப்பட்ட அறுவடை அதிக சதவீதம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக விவசாயிகள் இதன்போது ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். அத்துடன் தமது பயிர் செய்கைகளுக்கு யானைகளினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் விவசாயிகள் ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட 20,000 கிலோகிராம் மஞ்சள் கைப்பற்றப்பட்டதுடன் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஹோங்கம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கலமெட்டிய மீன்பிடி துறைமுகத்தில் இன்று அதிகாலை போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது சட்டவிரோதமாக இந்நாட்டுக்கு எடுத்து வரப்பட்ட உலர்ந்த மஞ்சள் தொகையுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது மீன்பிடி படகொன்றை அவதானித்த விசேட அதிரடிப்படையினர் அதனை சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த படகில் எடுத்து வரப்பட்ட 20,000 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சள் தொகையும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த மஞ்சள் தொகையை ஏற்றி செல்வதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 லொரிகளும் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பில் களமெட்டிய குடாவெல்ல, கோட்டகுடம் மற்றும் வேறுவலை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இந்தியாவிலிருந்தே இந்த மஞ்சள் தொகையை கொண்டு வந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்நிலையில் இந்த கடத்தல் செயற்பாடுகளுக்கு மேலும் சிலர் உதவி ஒத்தாசைகளை வழங்கியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனால் இது தொடர்பில் விசேட அதிரடிப்படையினர் ஹோங்கம போலீசாருடன் இணைந்து விசேட விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இன்னரைமடு குளத்தின் 2 வான்கதவுகள் இன்று மாலை 6 அங்குலங்களில் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதேவேளை திருகோணமலையில் இன்று காலை முதல் 140 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக மாவட்ட அனர்த்த மத்திய நிலையம் அறிவித்துள்ளது.
இரணைமடு குளத்திற்கு அதிக நீர் வருகை காணப்பட்டுள்ள நிலையில் குறித்த வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதனால் எந்த பாதிப்பும் இல்லை எனவும், ஆனால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்தும் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மக்கள் அவதானமாக செயற்படுமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேபோல கனகாம்பிகை குளம், அக்கராயன் குளம், பிரம்மந்தனாறு குளம் உள்ளிட்டவை வான் பாய்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டத்தில் இன்று அதிகாலையிலிருந்து பெய்து வரும் அடைமழை காரணமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதோடு வீடுகளிலும் நீர் நிறைந்துள்ளது. மாவட்டத்தில் இன்று காலையிலிருந்து 140 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக மாவட்ட அனர்த்த மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கந்தலாய் பிரதேசத்திலும் அடைமழை காரணமாக தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு வடிகான்களிலும் நீர் நிரம்பி வழிகின்றது. மாவட்டத்தில் கந்தலாய், கிண்ணியா மற்றும் மூதூர், திருகோணமலை போன்ற பகுதிகளில் கடுமையான மழை பெய்து வருகின்றது. சிறு வீதிகள் மற்றும் தாழ்நில பகுதிகளில் மழை நீர் நிரம்பியுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் கரையோரங்களில் கடல் அலைகளின் தாக்கம் அதிகரித்துள்ளதோடு கடல் கொந்தளிப்பாகவும் காணப்படுகின்றது. கிளிநொச்சி கல்மடு பிரதேசத்தில் உயிரிழந்த நிலையில் யானை ஒன்று பிரதேச மக்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. நேற்றிரவு குறித்த பகுதிக்கு வந்த காட்டு யானை வயலை சேதப்படுத்தியுள்ளதுடன் அந்த பகுதியிலேயே உயிரிழந்துள்ளது. இன்று காலை வயல் நிலத்தை பார்வையிட சென்றபோது பொதுமக்கள் யானை உயிரிழந்திருப்பது தொடர்பில் கிராம சேவையாளரூடாகவும் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கும் போலீசாருக்கும் தகவல் வழங்கியுள்ளனர். உயிரிழந்த யானை தந்தத்துடன் காணப்படுவதுடன் மக்கள் அதனை பார்வையிட்டு வருகின்றனர். குறித்த பகுதி அடர் காட்டினை அண்மித்த பகுதி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யானை உயிரிழந்தமை தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தருமபுரம் போலீசாரும் வனஜீவராசிகள் திணைக்களமும் ஆரம்பித்துள்ளனர்.